நூற்றிற்கு ஆங்கிலம் சங்கம் நடத்துவது போராட்டத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு போராட்டத்தில் கடந்த 2004 2005 கொண்டுவரப்பட்ட மிக முக்கியமான மக்களை ஒளிபரப்பும் 108 ஆங்கிலம் கூட்டம். அதுபோல மக்கள் உருவாக்குவதற்கு தேவையான பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டுவரும் இந்த காங்கிரஸ் அரசு மக்கள் நலன் சார்ந்து ஒரு விஷயத்தை மக்களுக்காக இந்த மண்ணில் போராடுவது ஒரு தொழில் சார்ந்த இந்த ஜனநாயக பதினாறு மாதம் உறுதியை தன்னுடைய நேரத்தில் 10% ஊதியம் தந்துவிட்டு 6% ஊதிய புறக்கணிப்பது என்ன யாரும் போராடுவர்களை இந்த மண்ணில் வாழ்வர்களை தலைமுறை மக்களை மருத்துவமனையில் சேர்த்து அவர்கள் இருப்பிடத்திற்காக அன்றாடும் உயிரை விடுபவர்கள் உறுதியை யார் போராடுவது இந்த மண்ணில் என்பது விவசாயம் இல்லையா? இந்த அரசுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவர் மருந்து கொடுத்து விட்டாலோ அல்லது தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்தாலோ அல்லது அடிபட்டு விபத்து ஏற்பட்டாலோ உடனடியாக அந்த விதத்தில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு தொழிலாளர்கள் அது மருத்துவராக இருக்கலாம், எந்த கல்வியில் பணியாளராக இருக்கிறார் அவர்களுக்கு இன்றைக்கு அரசன் கொடுத்து அமைப்பாக்கி அக்கறைப்படாத இந்த அரசின் முக்கிய கடமையாக அது இந்த அரசு தமிழுக்கு தான் செய்ய வேண்டும். இவர்கள் 24 மணி நேரம் 7 நாட்கள் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் ஒற்றை கோரிக்கை இந்திய அரசின் சட்டத்தின்படி தொழிலாளர் குடியிருப்படி 8 மணி நேரம் தான் ஒரு மனிதன் வேலை செய்ய வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டத்தில் தொழிலாளர் சட்டத்தில் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு 24 மணி நேரமும் அவர்களுடைய கோரிக்கையை தயவு செய்து இந்த மண்ணின் பூர்வீகத்திற்கான திராவிட அரசு என்கின்ற அந்த அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். இன்றைக்கு இந்த மண்ணில் நிறைய பேர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், மண்ணில் ஒழிந்திருக்கிறார்கள். இந்த நாகப்பட்டினம் சொந்தக்காரர்கள் மாணவர்கள் தற்போது கூட விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாகையில் இந்த கோரிக்கைகள் தான் 108 ஆண்டுகள் அந்த 108 ஆண்டுகளுடைய தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்கள் எடுக்கிற கஷ்டங்கள் அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் பேசப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணின் மைத்திராக இந்த மண்ணின் சொந்தக்காரராக இருக்கிறோம். பேச கற்றுக்கூடியவர்கள் இந்த மண்ணின் நாகப்பட்டினம் பேசுவதற்கு மிக மிக முக்கியமாக இந்த மண்ணில் பேசுபவன் நாக இந்த மண்ணின் பூர்வீக குடினா இந்த மண்ணை பற்றி எனக்கு தான் பேசுவதற்கான உரிமை அத்தனையும் இருக்கிறது. வருவார்கள், செல்வார்கள், சென்று எதிர்ப்பு பேசுவது செல்வார்கள். இந்த மண்ணில் என்ன வேண்டும், இந்த மண்ணில் என்ன நடக்க வேண்டும், இந்த மண்ணுக்கான தேவை என்பதை நான் தான் இந்த அரசு அப்பொழுது நான் என்ன சொல்லப்போனால் இந்த மண்ணுக்கான வழி, இந்த மக்களுக்கான வழி, இந்த மண்ணின் தேவை என்பதை உணர்ந்தவர்கள் நடக்கப்படி நாம் தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு திராவிட அரசு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் சங்கத்தினுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்ல போனால் இன்றைக்கு தோழர்கள் பேசியது போல அனைத்தும் தனியார் மயமாக இருக்கிறது. கல்வி ஒரே ஒரு அரசு கேள்வி அதை சுற்றி 10க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் ஒரே ஒரு அரசு மருத்துவமனை அதை
சுற்றி நூற்றுக்கணக்கான தனியார் மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனையில் தேவையான வசதிகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் தனியார் மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் இருக்கும். ஆனால் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த அந்த மருத்துவர் தான் அந்த தனியார் மருத்துவமனையில் கட்டி எடுத்திருப்பார். இந்த ஏற்பாடுகளை உடனடியாக தமிழக அரசு எத்தனை போக்குவரத்து செயல்படாமல் உடனடியாக கருத்தில் கொண்டு இந்த மக்களை காக்கிற, இந்த மண்ணை காக்கிற, இந்த மக்களின் உயிரை காக்கிற, உடமையை காக்கிற இந்த 108 ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் இந்த ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுடைய நலன்களை உடனடியாக தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். பரிசீலனை செய்வது மட்டுமல்ல, நிறைவேற்றி தர வேண்டும். யார் போராடும் என்பதில் நீங்கள் யோசித்து பார்த்து இவர்களெல்லாம் போராட வேண்டுமா? இந்த மண்ணில் நமக்கு இருக்கிற இந்த உயிருக்கான ஒரு உயிரவர், ஒரு உயிர் போகிறது, உயிர் குடிக்கிறதென்றால் ஒன்று என்ற தாய் தந்தை உறவினர்கள் கொடுப்பார்கள். அடுத்ததாக குடிக்கிற ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அது 108 ஆம்புலன்ஸில் வேலை செய்கிற அந்த தொழிலாளர்கள் தான். அவர்களெல்லாம் போராட வேண்டும் என்று இந்த மண்ணில் ஒன்று இருக்கிறது என்றால் இது மண்ணா இல்ல வேற எதுவா என்ற கேள்வி ஐயா சிஎம் நாடே அதெல்லாம் போராடுகிறார்கள். இது இந்த மண்ணுக்கான துரோகம், இந்த மக்களுக்கான துரோகம், தமிழ் மண்ணுக்கான நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். அவர்கள் போராடுவதற்கான எந்த ஒரு அறிவை இளைஞர் ஏற்படுத்தாதீர்கள் என்று நான் கோரிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தூய்மை பணியாளர்களுக்கு நாம் தேசிய பக்கத்தில் இருக்கிற நாம போகலாம் நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிற உறவு மெடிக்கல் கல்லூரி மற்றும் கிறிஸ்தவ ஒப்பந்த பணியாளர்கள் இருக்காங்க. நிறைய கல்லூரி இருக்காங்க. உண்மையாக உழைக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசீலிப்பாங்க. அவங்க எல்லாம் 5000 10,000 லட்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்காது. அவர்கள் உழைக்க தயாராக இருப்பார்கள், தயாராக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த வேலையை வழங்காமல் 20,000 30,000 வரை அந்த வேலை வாய்ப்பை வழங்குகிற போக்கை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு 30 நாள் ஒரு மாதம் 30 நாள் ஒரு மாதத்திற்கு ஊதியமாக 30 நாள் வேலை கொடுத்தால்தான் அதற்கான ஊதியத்தை கொடுக்க முடியும். ஆனால் இங்கு இருக்கிற இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான அந்த விலையில் இருக்கிற அந்த மேலாளர் வந்து நிறைய கைவிட்டு இருக்கிற கிறிஸ்தன் நானே 2 நேரம் மாவட்ட நாடு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு மாசம் ரூபாய் கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. அப்படியெல்லாம் வாய்ப்பு நிறைய காசு அவர்களுக்கு தொடர்ந்து நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர் நிறைய பார்த்துட்டோம். ஆனால் இப்போது இருக்கிற மாவட்ட ஆட்சியர் மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதை சரி செய்து கொடுக்க ஒரு ஆளுநர் மாவட்ட ஆட்சியராக இந்த மண்ணில் இருக்கிறார். திரு ஆகாஷ் அவர்கள் உடனடியாக இன்றைக்கு நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் செய்திகளை தமிழக அரசுக்கும் தலைமைச் செயலாளருக்கும் உடனடியாக அனுப்ப வேண்டும். இங்கு இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற இந்த மருத்துவ கண்காணிப்பாளர் உடனடியாக இதனுடைய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்வது அல்ல. இந்த கோரிக்கையை தேவையான கோரிக்கை, மக்களுக்கான கோரிக்கை, கோரிக்கை, இவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, இவர்களும் மனிதர்களின் அடிப்படையில் உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றம் செய்து தர வேண்டும் என்று நாகப்பட்டினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.